Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தூத்துக்குடி ஸ்பெஷல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நொய் ஸ்வீட் ரெசிபி எப்படி சொல்லலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு திருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து வறுக்க தேவை கிடையாது, நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காயை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரை ஆகிரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். நல்லா தேங்காய் வாசனை அளவுக்கு நல்லா வறுபட்டாலே போதும். அதோடைய ஈரத்தன்மை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு ரவை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எந்த கப்புக்கு தேங்காய் இழந்தமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு ரவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லா மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே கப்பில் தான் வந்து எடுத்திருக்கேன். அதோட கிராம் பார்த்திங்க அப்படின்னா 200 கிராம் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு நொய் ரெசிபி சூப்பராக வரும். இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரவையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா ரவை வந்து வாசனை வருது. இந்த மாதிரி நல்லா வந்து அதில் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம அதே பேனில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரவை வந்து கருகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு நொய் ரெசிபி வந்து நல்லா இருக்காது, கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அரை கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு ரவை எடுத்தோமோ அதே கப்புக்கு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காக்கப்பளவு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அதிலே ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்புத்தன்மை வந்து இருக்கும். ஸோ அதனால் சுகர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்க ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுகர் நம்மளுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து டிசால்வ் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி லைட்டாக வந்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கம்பி மாதிரி பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு கம்பி பதம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து உடனே வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த தேங்காய் திருவலை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். அப்போ அதை ஃப்ரை பண்ணுறதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணலாம். பட் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து கெட்டு போயிடும். ஸோ நம்ம நல்லா வந்து வச்சு வந்து சாப்பிட முடியாது. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுக்க ரவையை இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வந்து கெட்டியாயிருச்சு அப்படின்னா லைட்டாக அது கூட பால் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது. நீங்கள் பால் சேர்க்குறீங்க அப்படின்னா வெதுப்பாக இருந்தால் போதும். நீங்கள் தண்ணி சேர்க்கிங்கன்னா கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ரவை வந்து பார்த்திங்கன்னா வேகணும். எனக்கு பார்த்திங்கன்னா அப்படி கரெக்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் வந்து கெட்டியாகும். ஸோ அப்போமே வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி நம்மளுக்கு அந்த மாதிரி தண்ணியாக வந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி போனால் ரவை வந்து வெந்துடும். ஸோ ரவை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நம்ம நெய் சேர்த்து செய்யும் போது அதோடைய ஃப்ளேவர் அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நல்லா மணமாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நெய் வந்து சேர்க்கும். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் சேர்த்துனா நமக்கு லைட்டாக வந்து லூஸ் ஆகும். ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கெட்டியான ஸ்டேஜில் வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்திங்கன்னா இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பை இந்த மாதிரி நீல வாக்கில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து டிசைனுக்கு தான். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவையை மேலே வந்து இது வந்து சேர்த்துடலாம். நீங்கள் பிளேட்டில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு கேக் ட்ரே அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது வந்து 2லேருந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆனால் தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கட் பண்ண முடியாது. நான் கட் பண்ணுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக தூத்துக்குடி ஸ்பெஷல் நொய் ஸ்வீட் ரெசிபி நீங்கள் எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.